எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறீங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வேன்லேயோ கார்லேயோ. ட்ராவலிங் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணிச்சாலும் நம்ம மொபைலை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் மொபைல் 100% சொல்ல முடியாது, 90% சேஃபாக இருக்கும் ட்ராவலிங் டைமில். அப்படி மிஸ் ஆனாலும் 10% அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ட்ராவல் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலை சார்ஜ் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குல்ல, கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டும் அதோட பாஸ்வேர்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மொபைல் நீங்கள் சைலண்ட்லேயோ வைப்ரேட்லேயோ இல்லை சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுடாதீங்க. உங்கள் மொபைலில் ரீசார்ஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். முன்னாடி உங்கள் மொபைலை நீங்கள் இன்டர்நெட் ஆனில் வச்சுக்கோங்க, லொக்கேஷன் ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்கள் மொபைலோட லாக் ஸ்க்ரீனில் உங்களோட ஃபோட்டோ செட் பண்ணி வைங்க. அதே மாதிரி நம்ம மொபைல் லாக் ஸ்க்ரீனில் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறதுனால நம்ம ட்ராவல் டைமில் நம்ம மொபைல் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம மொபைல் எடுத்தாங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் போட்டிருப்போம்ல, மொபைலை அன்லாக் பண்ண முடியாது. ஆனால் லாக் ஸ்க்ரீனில் நம்மளோட ஃபோட்டோ பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்மக்கிட்ட மொபைல் தர சான்ஸ் இருக்குது. ட்ராவலிங் டைமில் உங்களோட மொபைல் சார்ஜ் கம்மியாகிட்டு அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு சொல்ல உங்கள் மொபைல் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டு அப்படின்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். உங்கள் மொபைலை நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண சொல்ல கொண்டு போங்க. மினிமமாக உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆகிட்டா அப்படின்னா எத்தனை % உங்கள் மொபைலில் சார்ஜ் இருக்கோ அவ்வளோதாண்டி உங்களோட டைம் இருக்கும் உங்களோட மொபைலை தேடுறதுக்காண்டி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ண சொல்ல உங்கள் மொபைலில் சார்ஜ் 50 மேலே, அதாவது 50% மேலே இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாதிரி ட்ராவல் பண்ணிட்டு சொல்ல உங்கள் மொபைல் மிஸ் ஆகிட்டுனா அது கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, ஜிமெயில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு யாருக்கானே தெரிஞ்சுக்கலாம். ஃபைண்ட் மை டிவைஸ். ஸோ இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் மூலம் நம்ம மொபைல் எங்கே மிஸ் ஆனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா, உங்கள் மொபைல் மிஸ் ஆகிட்டுனா உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் யார் மொபைலாக கிட்டே இருக்கும்பா அந்த மொபைல் வாங்கி அந்த மொபைலில் ஃபைண்ட் மை டிவைஸுங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி சொல்ல உங்கள் மொபைலை நீங்கள் ஒரு ஜிமெயில் லாகின் பண்ணியிருப்பீங்களா, அதே ஜிமெயில் இதுலேயும் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மொபைல் லாகின் பண்ணோன்னா உங்களோட மொபைல் நேம் காட்டும், அவங்க மொபைலில் எத்தனை % சார்ஜ் இருக்குது, சிக்னல் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே காட்டிடும். ஸோ இது யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணோன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி லாங்காக சவுண்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் 30 நிமிஷம் இது மாதிரி லாங்காக சவுண்ட் ப்ளே ஆகும். உங்கள் மொபைல் எங்கே இருக்கோ அங்கேருந்து யாராவது உங்கள் சவுண்டை கேட்டு எடுத்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா உடனே உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் கால் பண்ணிடுங்க. கால் பண்ணி இது என்னோட மொபைல் நீங்கள் வந்து தந்துருங்க அது மாதிரி சொல்லிடுங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது, செக்யூர் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணலாம். லாக் ஸ்க்ரீனில் அவங்க ஆன் பண்ண சொல்ல நீங்கள் இதில் என்ன மெசேஜ் டைப் பண்ணிங்களோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் காட்டும், யார் வச்சுக்கோங்களோ அதோட லாக் ஸ்க்ரீனில். இல்லாட்டி எமர்ஜென்சி நம்பர் இருக்கும், அதில் எமர்ஜென்சி நம்பரை நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் யார் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் லாக் ஸ்க்ரீனில் காட்டும், அதில் கால் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும், உங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டான லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைலை போய் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல மிஸ் ஆச்சோ அந்த இடத்துல போய் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு உங்களோட மொபைலில் நீங்கள் நெட் ஆனில் இருக்கணும், லொக்கேஷன் ஆனில் இருக்கணும், இருந்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம். இன்டர்நெட் லொக்கேஷன் இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கல பார்த்தீங்கன்னா மொபைல் பேட்டரி ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் பேட்டரியை பார்த்தீங்கன்னா 50% இருக்க வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி கம்மியாகிட்டு அப்படின்னா சார்ஜ் போட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் டைமில் இந்த பஸ்ஸில் வேனில் ட்ரெயின்லலாம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் செட் பண்ணி வைங்க. நீங்கள் லக்கேஜில் எடுத்து அவசரமாக இறங்க சொல்ல உங்கள் மொபைல் இருக்க நீங்கள் மறந்து இறங்கலாம். இது மாதிரி அலாரம் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அலாரம் எடுக்கிறதுனால நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டுருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண சொல்ல உங்கள் மொபைல் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அலாரம் செட் பண்ணி வைங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலை நீங்கள் இன்டர்நெட் ஆனில் வச்சுக்கோங்க. அதோட மொபைலில் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். அதாவது மிஸ் ஆன மொபைலில் லொக்கேஷன் ஆனில் இருந்தால் மட்டும் தான் இந்த மேப் மூலமாக நம்மளோட மொபைலை கண்டுபிடிக்க முடியும். மேப்பை பார்த்து நம்ம மொபைல் எங்கே இருக்கோ அங்கே போய் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஆப்லேயே மேப் இருக்கும், அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் எங்கே மிஸ் ஆகிருக்கோ அதை இடத்த காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. அந்த மேப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு அந்த மிஸ் ஆன மொபைலில் லொக்கேஷனும் இன்டர்நெட்டும் ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்தால் மட்டும் தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். அப்படி ஆனில் இருந்துச்சுன்னா இது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இது எதுவுமே இல்லை, என்னோடய மொபைல் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என் மொபைலுக்கு எல்லாமே இரேஸ் ஆகணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இரேஸ் டிவைஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு எல்லா டேட்டாஸுமே நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் காரில் எதில் ட்ராவல் பண்ணாலும் சரி ஜன்னல் சீட் பக்கத்தில் உட்கார சொல்ல நீங்கள் கண்டிப்பாக நைட் நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூங்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஜன்னல் வழியாக உங்கள் மொபைல் கீழே வரக்கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மொபைல் நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்க ஜன்னல் சீட் பக்கத்தில் அப்படின்னா மொபைல் பின்னாடி ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அது உங்கள் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் தூங்கினாலும் அது மொபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலே தான் இருக்கும். இந்த வீடியோ சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ட்ராவல் டைமில் மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆனாலும் இப்போ சொன்ன மெத்தட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.